கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த காணொலி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, வருடத்தினுடைய கடைசி நாள், கடைசி ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். தேவனுடைய பர்வதத்தை நோக்கி பார்க்கின்றோம். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த வருடம் முழுவதையும் நாம் நினைத்து பார்க்கிற பொழுது அவர் எவ்வளவு அற்புதமாக அதிசயமாக நம்மளை வழி நடத்தி இருக்கிறார் என்பதை நினைத்து நாம் அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்க இவ்விடத்திலே கூடியிருக்கிறோம். நம்மளுடைய மனமெல்லாம் சந்தோஷத்தின் பொருட்டு பொங்கி எழுந்து அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும்படியாய் இவ்விடத்திலே கூடியிருக்கிறோம். ஆகவே தான் தாவீது சொல்லுகின்ற பொழுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரது துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து இந்த வேளையிலே அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் வேறு எதுவும் இல்லை, நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை அணுக வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அப்படியானால் கர்த்தர் செய்த சகல நன்மைகளை நாம் நினைவு கூறுவது அவசியமாகவும் இருக்கிறது. அதை நினைத்து அவருக்கு நாம், ஆண்டவரே நீர் இதை செய்தீர் என்று சொல்லி அந்த நன்மைகளை எல்லாம் நாம் சொல்லி அவரிடத்திலே நன்றிகளை ஏறெடுப்பதும் நமது கடமையாக இருக்கிறது. ஆகவே ஒரு சில நிமிடங்கள் அவருடைய சமூகத்திலே நம்மை சற்று பின்னோக்கி பார்ப்போம். நமது வாழ்வை பின்னோக்கி பார்ப்போம். 2023ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருந்தது என்பதை சற்று யோசித்து அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்படைப்போம். புதிய ஆண்டை காண்பதற்கு முன்பாக நம்மை ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போம். உய்த்து பார்க்கின்றது தான் சிறந்த ஒரு காரியம். ஏனென்றால் நான் எவ்விடத்திலெல்லாம் தவறியிருக்கிறேன், எவ்விடத்திலெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஒப்பாக நடந்திருக்கிறேன் என்றெல்லாம் அதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு இதுவே சரியான தருணம். ஆகவே இந்த வேளையிலே நாம் அதை செய்வது மிக சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை திருப்பிக் கொள்வோம். அதற்கு தலைப்பாக நான் கொண்டிருக்கிற தலைப்பு, இந்த வருட முடிவினுடைய நமது சிந்தனை, வருட முடிவில் நமது சிந்தனை என்று அதற்கான தலைப்பை வைத்திருக்கிறேன். அன்பானவர்களே, நாம் ஆண்டவர் செய்த சகல நன்மைகளையும் நினைவு கூறுவது அவசியம். அதற்கு நான் ஆதாரமாக கொண்டிருக்கிற வேத பகுதி 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அங்கே சொல்கின்ற பொழுது இவற்றையெல்லாம் நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறார். முதலாவது அதிசயம். அதிசயம் என்ற பொழுது நம்மளுடைய வாழ்வில் என்ன அதிசயம் நடந்தது என்று யோசித்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் சென்னை மாநகரத்திலே பெருவெள்ளம், தென் மாநிலங்களிலே பெருவெள்ளம், இப்படி பல இடையூறுகள், இயற்கையின் சீற்றங்கள், இவற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை அதிசயமாய் பாதுகாத்திருக்கிறார். ஆகவே அவற்றை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அற்புதங்களை செய்திருக்கிறார். ஒருவேளை நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டிருப்போம், ஜெபித்திருப்போம், ஆண்டவரிடத்தில் கேட்டிருப்போம். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து நாம் கேட்டவற்றை அவர் வாய்க்க பண்ணியிருப்பார். ஆகவே அவற்றுக்கு நான் நன்றி செலுத்துவோம். அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் அல்லது 2023 ஆலயத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்த அட்டைகள் உங்களுடைய வாழ்விலே நிறைவேறி இருக்கும். ஆகவே அவற்றை நினைத்து அவற்றிற்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஆக இவற்றையெல்லாம் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் பிரயாசங்களிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தரத்தின் வழியாக நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். இது உபாகமத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன வார்த்தைகள். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அங்கே
கையின் கிரியை எல்லாம், உன்னுடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். வனாந்தர வாழ்வை அவர் அறிந்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் கஷ்டம் வந்ததோ, எப்பொழுதெல்லாம் வேதனைகள் வந்ததோ, வனாந்தர வாழ்வை போல நாம் அனுபவித்தோமோ அவற்றையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு கூட இருந்தார். ஆகவே உனக்கு ஒரு குறைவும் இல்லை என்பதை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். முதலாவது நம்மளுடைய சிந்தனைக்கென்று நாம் எடுத்துக்கொண்ட பகுதி நினைவு கூறுதல். இரண்டாவது நன்றி கூறுதல். எவற்றையெல்லாம் நாம் நினைவு கூர்ந்தோமோ அவற்றுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும். வாசிப்பும் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று பவுல் அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அதனால தான் தாவீது சங்கீதம் 103 1 முதல் 3 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தில் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், தேவ கிருபைகளுக்காக அல்லது தேவ கிரியைகளுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். அக்கிரமத்தை மன்னித்தார், நோய்களை குணமாக்கினார், ஜீவனை மரணத்திற்கு விலக்கி மீட்டு கொண்டார், கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை முடிசூட்டினார், நன்மையினால் வாயை திருப்தியாக்கினார், நீடிய ஆயுளை தந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். முதலாவது நினைவு கூர்வோம், இரண்டாவது அவற்றிற்கெல்லாம் நன்றி செலுத்துவோம். நான் சொன்ன காரியங்கள், இந்த நன்றி செலுத்தக்கூடிய காரியங்கள் ஆத்மாவிலிருந்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே நாம் பார்த்தோம். மூன்றாவதாக ஆராய்ந்து பார்ப்போம். இப்பொழுது இது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு வேலை. ஏனென்றால் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கின்ற நாம், அல்லது ஆவிக்குரிய வாழ்விலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கின்ற நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்பது, ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்தறிகிறான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்தறிகிறான் என்று அங்கே வேத வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆராய்ந்து நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தினமும் நான் வேதம் வாசித்தேனா, ஜெபம் செய்தேனா, அல்லது ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தேனா, இந்த வருடத்தினுடைய இந்த 52 வாரங்களும் தவறாமல் நான் ஆலய ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிறேனா, தீர்மானங்கள் பொருத்தனைகள் இவற்றையெல்லாம் நான் நிறைவேற்றியிருக்கிறேனா, அவற்றை செய்திருக்கிறேனா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குடும்பத்தாரோடு நான் ஆலயத்திற்கு சென்றிருக்கிறேனா, குடும்பத்தாரோடு நான் சாட்சியான வாழ்வை வாழ்ந்திருக்கிறேனா, குடும்ப மக்களிடத்திலே உண்மை உள்ளவனாக இருந்திருக்கிறேனா, யாரிடமாவது பகைமையை வளர்த்து கொண்டிருக்கிறேனா, அல்லது என்னுடைய சொற்களோ அல்லது என்னுடைய செயல்களோ மற்றவர்களுக்கு அது துன்புறுத்தக்கூடியதாக, பகைமையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறதா என்றெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்படி ஆராய்ந்து பார்த்து அவற்றிற்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கோர வேண்டும். ஆக ஆவிக்குரியவன் என்ன செய்கிறான்? நிதானமாக தன்னை ஆராய்ந்து பார்த்து நிதானிக்கிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, வருடத்தின் கடைசி பகுதியிலே நம்மை நாமை ஆராய்ந்து பார்ப்போம், தேவனுடைய சமூகத்திலே ஒப்படைப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, நம்மை நாமை நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நம்மை நாமே நிதானித்து, மிக பொறுமையாக சரியாக நிதானித்து ஆராய்ந்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படோம்.
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நியாய தீர்ப்புக்கு நாம் விலகினவர்களாக தப்பிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை. ஆக நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நம்மளுடைய குறைகளை தேவனுடைய சமூகத்தில் ஒப்படைப்போம். நான்காவது, அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். இப்பொழுது நன்றி செலுத்திவிட்டோம். முதலாவது நம்மை நினைவு கூர்ந்தோம், நன்றி செலுத்தினோம். இப்பொழுது ஆராய்ந்து பார்த்தோம், ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், இன்றைக்கு நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஜனங்களை பார்த்து சொல்லும்போது நீங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று யோசுவா அங்கே சொல்வதை பார்க்கும். ஒருவேளை இந்த வருடத்திலே நாம் அறிந்தும் அல்லது அறிந்தும் என்பது தவிர்க்க முடியாத சூழலிலும் கூட பாவங்கள் அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கோம், அறியாமலும் செய்திருப்போம். இது பாவம் என்றும் தெரியாமலும் அல்லது நாம் செய்த காரியம் மற்றவர்களுக்கு அது துன்பத்தை உண்டாக்கும் என்று சொல்லி அறியாமலும் செய்திருக்கக்கூடும். அப்படிப்பட்டவற்றை தேவனுக்கு முன்பாக நாம் தெரியப்படுத்தி அவரிடத்திலே மன்னிப்பை கேட்போம். ஆக தப்பிதங்களை என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சமூகத்திலே அறிக்கை பண்ண வேண்டும். தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து அவருடைய இரக்கத்திற்காக நாம் பரிந்து பேச வேண்டும், அவரிடத்திலே கெஞ்சி உறவாட வேண்டும். அந்த தவறுகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும், மீண்டும் செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு அவருடைய சமூகத்திலே வந்து நிற்க வேண்டும். இப்படி செய்து அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே வருட கடைசியிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மளுடைய குற்றங்களை குறைகளை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு அவற்றை விட்டுவிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக தீர்மானத்தை எடுக்க வேண்டும், தீர்மானம் பண்ண வேண்டும். தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனுடைய அரசவையிலே அவர்கள் கொடுக்கின்ற உணவை அவன் சாப்பிட மறுக்கிறான். அவன் மரக்கறியை மாத்திரம் சாப்பிட வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறான். அதற்கு மேலாக அந்த ராஜாவை வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவன் வழக்கத்தின்படி அவன் என்ன செய்கிறான்? மாடியிலே சென்று கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். வாசிப்போம். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு, பாருங்கள், போதும், தன்னுடைய இருதயத்திலே அவன் தீர்மானம் பண்ணி அதன்படி செயல்பட்டான். ஆக அவன் அந்த ராஜ போஜனத்தை உண்ணக்கூடாது என்றும் மரக்கறிகளை மாத்திரமே உண்ண வேண்டும் என்றும் அவன் தீர்மானம் பண்ணி அதன்படி செய்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்மை நினைவு கூறுவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், அவருடைய சமூகத்திலே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். கடைசியாக நாம் தீர்மானங்களை எடுப்போம். தீர்மானம் எடுப்பது மிக அவசியமான ஒன்று. தீர்மானம் எடுத்து அதன்படி செய்வதற்காக தேவனுடைய கிருபையை, அவருடைய உதவியை நாடி நிற்பது அவசியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, வருடத்தின் கடைசி பகுதி, இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் நாம் இந்த ஆண்டை கடந்து ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கப் போகிறோம். புதிய ஆண்டிலே மீண்டும் நான் பாவியாகவே 24க்குள் செல்வேன் என்று இல்லாமல் புதிய மனிதனாக, மனம் திரும்பின ஒரு மைந்தனாக, அல்லது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட மனிதனாக, அல்லது பரிசுத்தத்தின் மீது பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக அந்த ஆண்டுக்குள் நாம் பிரவேசிப்போம். அப்படி செய்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட வருவார், நம்மோடு இருப்பார். நாம் செய்கிற எல்லாவற்றையும்
கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் அவரை நம்மளுடைய வாழ்விலை பிரதிபலித்து காண்பிப்போம் என்பதிலே சந்தேகமில்லை. ஆக இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே நம்மை ஆராய்ந்து தேவனுடைய சமூகத்தில் ஒப்படைப்போம். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். 2023 காண செய்த தேவன், அந்த வருடத்தின் கடைசி பகுதியும் எங்களை காண செய்திருக்கிறேன். இந்த இடைப்பட்ட நாட்களிலே ஆண்டவரே, எங்களுக்கு நெருக்கமானவர்கள், எங்களுக்கு பழக்கமானவர்கள், நண்பர்கள், இப்படி பல பேர் மரித்து போனாலும் உம்முடைய தயவினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே நீர் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீர். அப்படி ஜீவனோடு வைத்திருப்பது எங்களுடைய தகுதி அல்ல, அல்லது எங்களுடைய பெருமை அல்ல. தேவனுடைய உம்முடைய அன்பு, உம்முடைய தயவு என்பதை நாங்கள் உணர்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருடத்தின் கடைசி பகுதியை நாங்கள் கண்டிருக்கிறோம். அப்படியே இந்த வருடத்தையும் கடந்து புதிய வருடத்தை காணும் ஆண்டவரே கிருபை எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய வருடத்திலும் நாங்கள் ஆண்டவரே புதிய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு அதற்கு சீவாக எங்கள் வாழ்வை மாற்றி அமைத்து கொண்டு தேவனுடைய சமூகத்திலே எப்போதும் நிலைத்து நின்று அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, அவருக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்தலும். ஆண்டவரே, இந்த கடைசி ஆண்டில் நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், அந்த தீர்மானங்களில் வழி விலகாதபடிக்கு தேவனுடைய ஒத்தாசையோடு நாங்கள் ஜெயம் பெற எங்களுக்கு உதவி செய்வீராக. இதுவரை செய்த சகல நன்மைக்கும் ஸ்தோத்திரம், சகல ஆசீர்வாதத்திற்கும் ஸ்தோத்திரம், அற்புதத்திற்கு ஸ்தோத்திரம், அதிசயத்திற்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே வாக்குக்காக ஸ்தோத்திரம், எல்லாவற்றிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நிதானித்து ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தவறுகளை எல்லாம் தயவு செய்து மன்னித்து மீண்டும் உமது பிள்ளையாய் சேர்த்து கொள்ளும். உமது அண்டையிலே இளைப்பார எங்களுக்கு இடம் தாரும். உம்முடைய கிருபைக்குள் எங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.